தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்லேருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, எனி டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ, ஐடிஐ, பிஇ, பிடெக் முடித்தவங்க, பிஜி முடித்தவங்கன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். இது இல்லாமல் அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அப்ளை பண்ண ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் யுனானி மெடிசன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசு நிறுவனம் தான். பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் ஏ கேட்டகிரி, குரூப் பி கேட்டகிரி, குரூப் சி கேட்டகிரின்னு சொல்லி 3 டைப்லேயும் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ குரூப் ஏ கேட்டகிரியில் ரிசர்ச் ஆஃபீஸர் கேட்டகிரிலையும், குரூப் பி கேட்டகிரியில் அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர், ஸ்டாஃப் நர்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ரிசர்ச் அசிஸ்டன்ட், இன்வெஸ்டிகேட்டர், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்ட், லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், ப்ரூஃப் ரீடர்னு சொல்லி போஸ்டிங்ஸ் இருக்குது. குரூப் சி கேட்டகிரியில் உங்களுக்கு ஹிந்தி அசிஸ்டன்ட், ஃபார்மசிஸ்ட்டு, சோசியல் ஒர்க்கர், ரேடியோகிராஃபர், கம்பவுண்டர், ஸ்டெனோகிராஃபர், அப்பர் டிவிஷன் கிளர்க், லோயர் டிவிஷன் கிளர்க், ஸ்டாஃப் கார் டிரைவர், எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. மொத்தமாக 23 விதமான பதவிகள். அந்த வேக்கன்சிஸ் அதெல்லாமே கம்யூனிட்டி வரையான பிரேக்கப் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஜூலை 1 ஜூலை 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் 3 ஆகஸ்ட் 5 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம குரூப் சி கேட்டகிரிலேருந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ குரூப் சி கேட்டகிரியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்டு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 6 வேக்கன்சிஸ் இருக்குது. 29,000 92,300 வரைக்கும் சேலரி இருக்கும். 18 25 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். 2 years டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். அது ரெலவெண்ட்டான கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சோசியல் ஒர்க்கரில் 2 வேக்கன்சிஸ், 29,800 சேலரி இருக்கும். 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு டிப்ளமோவில் சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அதோட 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் சோசியாலஜி முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள் தான். நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. அடுத்து ரேடியோகிராஃபரில் 1 வேக்கன்சிஸ், 29,800 பேசிக் பே இருக்கும். 25 வயது வரைக்கும் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு 12th நீங்கள் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். 2 years டிப்ளமோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியோகிராஃபி கேட்டகிரியில் முடிச்சிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து காம்பவுண்டர் போஸ்ட்டில் 3 வேக்கன்சிஸ், 25,500 பேசிக் பே சொல்லியிருக்காங்க. 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சர்டிஃபிகேட் கோர்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது கம்பவுண்டர் இன் யுனானி சிஸ்டமில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டெனோகிராஃபரில் 7 வேக்கன்சிஸ் இருக்குது. 25,500 பேசிக் பே, 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th முடிச்சிருக்கணும். அதேமாதிரி ஷார்ட் ஹேண்டு தெரிஞ்சிருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 81,800 வரைக்கும் சேலரி இருக்கும். 15 வேக்கன்சிஸ் இருக்குது. 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு. இந்த போஸ்ட்டுக்கு 19,900 பேசிக் பே இருக்கும். 26 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். 12th பாஸ் பண்ணியிருக்கணும். டைப்பிங் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் கார் டிரைவர் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,900 பேசிக் பே இருக்கும்.
18லேருந்து 25 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும், வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், டிரைவிங்கில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எம்டிஎஸ் போஸ்ட்டு 43 வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், அல்லது ஐடிஐ முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கு குரூப் பி கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு குரூப் பி போஸ்ட்டு. அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸரில் ஃபார்மகாலஜியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. 1 வேக்கன்சிஸ், 30 வயது வரைக்கும் எலிஜிபிள், 44,900 ரூபாய் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சியில் ஃபார்மகாலஜி முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் டிகிரியில் வெட்னரி சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸரில் பாட்டனி டிபார்ட்மெண்ட்டில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 44,900 ரூபாய் சேலரி, 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். மாஸ்டர் டிகிரியில் ரெலவெண்ட் சப்ஜெக்டில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 3 இயர்ஸ் ரிசர்ச் அல்லது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது ரெலவெண்ட் ட்ரேடில் ரெலவெண்ட் டிசிப்ளினில் பிஹெச்டி முடிச்சிருக்குன்னு தான் எலிஜிபிள், அல்லது பிஹெச்டியில் ரெலவெண்ட் டிசிப்ளினில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து ஸ்டாஃப் நர்ஸில் உங்களுக்கு 7 வேக்கன்சிஸ் இருக்குது. 44,900 ரூபாய் பேசிக் பே இருக்கும். 35 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சியில் ஹார்ன்ஸ் நர்சிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது ரெகுலர் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ரெலவெண்ட் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அல்லது டிப்ளமோவில் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது அதோட ரெலவெண்ட் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரில் 1 வேக்கன்சிஸ், 44,900 ரூபாய் பேசிக் பே, 30 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் கெமிஸ்ட்ரியில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 35,400 ரூபாய் சேலரி, 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க டிசிப்ளினில் இருக்கணும். அடுத்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டில் பாட்டனியில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 35,400 ரூபாய் சேலரி, 30 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. பிஜி டிகிரியில் ரெலவெண்ட் டிசிப்ளினில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்து இன்வெஸ்டிகேட்டரில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 35,400 ரூபாய் சேலரி சொல்லியிருக்காங்க. 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். மாஸ்டர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தால் எலிஜிபிள், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அல்லது பிஹெச்டியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? அடுத்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்ட்டில் 12 வேக்கன்சிஸ் இருக்குது. 35,400 ரூபாய் பேசிக் பே, 35 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியில் மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸ் வித் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 35,400 ரூபாய் சேலரி, 28 வயது வரைக்கும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதோட லைப்ரரி சயின்ஸ்லேயும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிகிரிலேயே லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் எலிஜிபிள். அடுத்து ப்ரூஃப் ரீடரில் ஒரு வேக்கன்சிஸ், 35,400 ரூபாய் பேசிக் பே, 30 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோவில் புக் பப்ளிஷிங், ப்ரொடக்ஷன் அல்லது பிரிண்டிங் டெக்னாலஜி அல்லது மார்க்கெட்டிங் இதில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து ஹிந்தி அசிஸ்டண்ட்டில் 2 வேக்கன்சிஸ், 35,400 ரூபாய் சேலரி இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு 30 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதோட ஹிந்தி நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஹிந்தி டு இங்கிலீஷ் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது போஸ்ட் கிராஜுவேஷன் குவாலிஃபிகேஷன் ஹிந்தி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்கு குரூப் ஏ கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. குரூப் ஏ கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்ச் ஆஃபீஸர் யுனானியில் 16 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் எம்டி அல்லது எம்எஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெலவெண்ட் கவுன்சிலில் என்ரோல் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸரில் பேத்தாலஜியில் 2 வேக்கன்சிஸ், 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எம்டி பேத்தாலஜி முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிசர்ச் ஆஃபீஸர் ஃபிசியாலஜி 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 40 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். மாஸ்டர் டிகிரியில் மாலிகுலர் பயாலஜி, பயோடெக்னாலஜி, ஹியூமன் ஜெனடிக்ஸ், ஜெனடிக்ஸ் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அல்லது ரெலவெண்ட் டிசிப்ளினில் பிஹெச்டி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,100 1,77,800 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிபிடி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25 மார்க் ஒரு ராங் ஆன்சருக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1 by 1 செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிலபஸ் டீட்டெயில்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் சிலபஸ். ஓகேங்களா? ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், இடபிள்யூஎஸ், உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம்
எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை, ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். ஸோ இந்த கேட்டகரி பீப்புள்ஸ் எல்லாமே 500 ருபீஸ் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணணும். இவங்களை தவிர்த்து மீதி இருக்க எல்லாருமே ப்ராசஸிங் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து யூஆர் ஓபிசி கேண்டிடேட்ஸ் 1000 ரூபாய் வந்து குரூப் பி போஸ்ட்டுக்கும் குரூப் ஏ போஸ்ட்டுக்கு 1500 ரூபாவும் குரூப் சி போஸ்ட்டுக்கு 800 ரூபாவும் பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸ் வந்து டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கிங்க. ஸோ அந்த ஃபீஸ் ஆன்லைன் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதை டீட்டெயில்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும், அது என்ன ஃபைல் சைஸ், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணுங்கிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதனால் ஆல் இந்தியன் சிட்டிசன் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.